தென் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரையோரம் அமைந்துள்ள செழுமையான நகரம். முற்காலத்தில் ஒரு பரபரப்பான துறைமுக நகரமாக விளங்கியது கீழக்கரை. இந்நகரம் பாரம்பரியம், கலாச்சாரம், சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், பன்முகத்தன்மையை இன்றளவும் தன்னகத்தே கொண்டு விளங்குகிறது. நூற்றாண்டு முதல் 1000 ஆண்டு கண்ட வழிபாட்டு தலங்கள் கீழக்கரை நகரின் அடையாளங்களாக திகழ்கிறது. 1932 ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கீழக்கரை அகமது தெரு அஸ்வான் சங்க மொஹிதீன் தக்யா கட்டிடம் இன்றளவும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. அஸ்வான் சங்கத்தால் பராமரிக்கப்படும் இக்கிணறு ஒரு காலத்தில் கீழக்கரையில் பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்த வரலாறும் உண்டு. 2012 ஏஎஸ் சுல்தான் அவர்கள் தலைமையில் கட்டமைக்கப்பட்ட அஸ்வான் சங்க நிர்வாகிகள் பின்வருமாறு: அமீரக தலைவராக ஹமீது கான் அவர்களும், துணைத் தலைவராக கமருல் ஜமான் அவர்களும், செயலாளராக நெய்னா முகமது அவர்களும், துணை செயலாளராக ஏஎஸ் கஃபார் கான் அவர்களும், பொருளாளராக ஹாஜா அவர்களும், செய்தி தொடர்பாளராக ஏஎம்எஸ் இப்னு அவர்களும் 13 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் தொடர்கிறார்கள் என்றால் அஸ்வான் சங்க நிர்வாகிகளுடைய ஒற்றுமை மற்றும் அகமது தெரு இளைஞர்களுடைய ஒற்றுமையை பிரதிபலிக்கிறது இந்த அஸ்வான் சங்க நிர்வாக கமிட்டி. அறிவு மற்றும் சமூக வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் வாசிப்பை மேம்படுத்தும் விதமாக அல்-அமீன் இஸ்லாமிய நூலகம் 1987 வைக்கப்பட்டது. இங்கு இஸ்லாமிய நூல்கள் மட்டுமல்லாமல் வரலாற்று நூல்களும் தினசரி நாளிதழ்களும் இடம்பெறுகின்றன. அஸ்வான் சங்கத்தின் சார்பில் அகமது தெருவில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் தொழும் வசதியுடன் பெண்கள் தொழுகை பள்ளியும் நடத்தப்படுகிறது. உடல் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு அஸ்வான் சங்கம் கீழக்கரை நகராட்சியுடன் இணைந்து உடற்பயிற்சி கூடமும் நடத்தப்படுகிறது. மார்க்க கல்வியை போதிக்கும் விதமாக 2012 மதர்சாவும் செயல்படுகிறது. இங்கு 100க்கும் மேற்பட்ட மாணவர்களும் 50க்கும் மேற்பட்ட மாணவியர்களும் கலந்து கொள்கிறார்கள். மாணவர்களுக்கு ஆண் பயிற்றுவிப்பாளர் மூலமும் மாணவியர்களுக்கு பெண் பயிற்றுவிப்பாளர் மூலமும் தனித்தனியே கற்பிக்கப்படுகிறது. அகமது தெருவை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் மற்ற தெருக்களிலிருந்தும் இங்கு வகுப்பில் கலந்து கொள்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இம்மாணவர்களுக்கு தொழுகை மற்றும் ஜனாசா பயிற்சியும் வழங்கப்படுகிறது. பாங்கு மற்றும் இக்காமத் சிறப்பான முறையில் சொல்பவர்களுக்கும் தொழுகை சிறப்பான முறையில் நடத்துபவர்களுக்கும் மாதம் தேர்வு செய்யப்பட்டு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பரிசுகளும் வழங்கப்படுகின்றன. அஸ்வான் சங்கத்தின் சார்பில் அகமது தெருவில் குப்பை தொட்டி வைக்க ஏதுவாக 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் அதற்குண்டான கட்டமைப்பு நகராட்சி உதவியுடன் கட்டப்பட்டது. அகமது தெரு மக்களுக்காக மட்டுமல்லாமல் இந்த பகுதியை பயன்படுத்தும் மக்களின் பாதுகாப்பு நலன் கருதி அஸ்வான் சங்கத்தின் சார்பாக 24 மணி நேரமும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறது. அரசுத்துறை உதவியுடன் ஆதார் முகாம், மருத்துவ முகாம் போன்ற மக்களுக்கு பயன் தரக்கூடிய முகாம்களை அவ்வப்போது அஸ்வான் சங்கம் சிறப்பாக நடத்தி வருகிறது. இது மட்டுமல்லாமல் இளைஞர்களை விளையாட்டின் பக்கம் ஆர்வம் மூட்டும் விதமாக அஸ்வான் ஸ்போர்ட்ஸ் கிளப் 2021 கீழக்கரை மேலத்தெரு உஸ்வத்துன் ஹசனா முஸ்லிம் சங்கத்தின் தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. கீழக்கரையில் அஸ்வான் சங்கம் மற்றும் அதற்கு கீழ் இயங்கும் கட்டமைப்பு சிறப்பாக செயல்படுவதற்கு அஸ்வான் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஏஎஸ் சுல்தான் அவர்களின் மகன் ஏஎஸ் கஃபார் கான் அவர்கள் ஒரு முக்கிய காரணமோ, அதேபோன்று அஸ்வான் ஸ்போர்ட்ஸ் கிளப் சிறப்பாக செயல்படுவதற்கு அமீரகத்தினுடைய அஸ்வான் சங்க தலைவர் ஹமீது கான் அவர்களின் மகன் அப்துல்லா அவர்கள் ஒரு முக்கிய காரணமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அஸ்வான் சங்கத்தின் சார்பில் கீழக்கரை முழுவதும் வருடம் 50 மரக்கன்றுகள் நடப்பட்டு அதை பராமரித்தும் வருகிறார்கள். மேற்கூறிய அஸ்வான் சங்கத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கெல்லாம் முக்கிய காரணம்
அஸ்வான் சங்கத்தினுடைய நிர்வாகிகளின் ஒற்றுமை மற்றும் அகமது தெரு மக்களுடைய ஒற்றுமையே முதல் முக்கிய காரணமாக அமைகிறது. இன்னும் சொல்லப்போனால் இளைஞர்களின் ஒற்றுமையே இங்கே மேலோங்குகிறது. இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனுசரித்து செல்வதுதான் அஸ்வான் சங்கத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக அமைகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்வானுக்கு ஸ்பான்சர் பண்ணுற நல்ல உள்ளவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் துவா செய்யுங்க மென்மேலும் வளர்கிறதுக்காக.